ஏலைசா 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 எப்படி எடுக்கிற கீழே பார்த்து செய்யணும், கீழே பார்த்து செய்யுங்க. கொஞ்சம் கல் மிஸ் ஆனால் கூட இது ஃபஸ்ட்டு கோயில் அடிங்க. சிவப்பு இந்து வேணுமா ரவீந்திரனே? சிவப்பை டச்சுனவா? வந்து 4 வருஷம் கோயில் வாங்கிட்டோம்.
என்ன கீழே வந்துட்டா? நீ ஒன்று என்னையா என்ன இருக்கிற வரைக்கும் இது வரைக்கும் தான் அறுத்துட்டீங்களா நெட்டில் தான் வராது. எவ்வளோ 2 இருக்குங்களா? பொறுமையாக இறங்கணும். கொஞ்சம் போட்டான் மாறிடாரே கரெக்டாக உட்காந்து ரூல் பண்ணிக்கலையா ஓட முடியாது.
நீங்கள் நிற்க எப்படி இருக்கிறது இல்லையா? இப்போ இங்கே மேலே என்ன ஒர்க் பண்ணிட்டீங்க? இப்போ ஃப்ரண்ட்டில் இதை வச்சுட்டு இருக்காங்க. இங்கிட்ட எல்லாமே டிசைன் முடிஞ்சிச்சு. சரி. இதில் சிமெண்ட்டை கரைச்சி ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு மேமாட்டத்தில் வச்சுட்டு இந்த இடத்துல மாறிக்கி இந்த மாறிக்கின்னு ஒரு கல்லை தூக்கி வைக்க போகிறோம். மேலே இதுக்கு மேலே மேலே ஒரு கல்லை வைக்க போகிறோம். ஒரு லேயர் வருது. அதோட முடிச்சு எங்களுக்கு அந்த கீழே இருக்க கல்லில் கரைச்சி இது குடையணுமா இல்லை டேரெக்டாக அப்படியே வைக்கிறதா? அப்படியே மட்டத்தில் வச்சிட வேண்டியது. அப்போ இந்த கேப்பை இதுக்கு இந்த கேப் தான் சிமெண்ட் போட்டு மட்டப்படுத்திடுவோமே. இந்த அளவுக்கு இதை ஓட்டை இப்போ இது ஒரு 2 இன்ச்சு கேப் இருக்கு. இந்த 2 இன்ச்சு இந்த டிஃப்ரெண்ட் லெவல் டிஃபரன்ஸ் வந்து கலவை மேட்ச் பண்ணிட்டு அது மேலே வந்து ஒரு கல் ஒரு கல் அதோட வச்சிட வேண்டியது. வச்சா எங்கள் வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் உள்ள கம்பி வெட்டி காங்கிட்டு போடுவோம் கோபுரத்துக்கு. மேலேயும் காங்கிட்டு ஒரு காங்கிட்டு வருது. இந்த இடத்துல கொஞ்சம் உடைக்கிற மாதிரி. இதுதான் வேலை, அவ்வளோதான். ஓகே. அது நடுவில் அதை மட்டும் செக் பண்ணணுமா? இந்த இடத்துல மட்டும் பெரிய கல்லாக இருக்குல்ல. சரி சரி. இந்த மாதிரி அதுக்கப்புறம் உள்ள கோபுரம் கட்டுறவும் ஆரம்பிச்சிடுவாங்க. கோபுரம் அது அதில் தானே வரும். கோபுரம் அதில் தானே வரும். இது பிளாட்ஃபார்ம் தானே? பிளாட்ஃபார்ம் தான். இதுதான் பாருங்க எப்படி ஏணி இல்லாமல் எப்படி நாங்கள் கல் தூக்கி வைக்க முடியும். அன்சேஃபாக இருக்குது. லைட் அது ஒன்றாலும் அங்கிட்டு மிஸ்டேக். ஆமாம், ஆடுது. அதான் ஒரு ஷேப் இப்படி இல்லாமல் இருக்குது. மட்டத்துக்கு வந்துடும். கல் மட்டத்துக்கு வந்துடும். இந்த பெரிய இந்த ரெண்டாவதுக்குள்ள அவங்க கொடுத்துக்க டிசைனை விட நம்ம லேட்டாக ஆனாலும் நம்ம தெளிவு பண்ணி கொடுத்துருக்கோங்க. எந்த டிராயிங் வேணும் ஃபாலோ பண்ணணும் அவங்க கொடுத்த டிராயிங்கை பண்ணி கொடுத்துருக்கேன். சரி சரி. அதுக்கப்புறம் அவங்க இதுக்குள்ள சிமெண்ட் போட்டு ரெடி பண்ணிடுவோம். இப்போ பாதி கேப் அதிகமாக இருக்குல்ல, எப்படி வெறும் சிமெண்ட் எப்படி போட முடியும்? அதாவது மதியத்துக்கு மேலே பாதி சிமெண்ட் ஊற்றிடுவோம். சிமெண்ட் ஊற்றி அதுக்கப்புறம் கல் கிரவுண்டிங் மட்டும் தான் பண்ணணும். கிரவுண்டிங் பண்ணணும். கிரவுண்டிங் சிமெண்ட் ஊற்றணும்ல. சிமெண்ட் இருக்க பார்த்தீங்களா? நார்மல் சிமெண்டா இல்லை கிரவுண்டிங் சிமெண்டா? நார்மல் சிமெண்ட் போட்டு அந்த இது வாட்டர் அதை கலந்து ஊற்றிடுவோம். ஊற்றின பிறகு மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா கல் பாதி கல்லை போட்டுருவோம். இந்த மண் இடம் தான் வச்சிருக்க பாருங்க. மண் சிமெண்ட் எல்லாம் இருக்கா, அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே உள்ள போட்டுருவோம். உள்ள போட்டு கடகால் மாதிரி போட்டு மட்டத்துக்கு கொண்டு வந்து ஒன்றும் பிரச்சனை. இதுக்கு மேலே இந்த கல்லுக்கு சேஃப்டி தான் இன்னொரு கல் தூக்கி வைப்போம். மேலே இந்த மார்க்கிங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மார்க்கிங் மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சிடும். அதுக்கப்புறம் முடிச்சு கோவரம் ஆரம்பிச்சிடும். சரி. இந்த கல் வந்து இப்போ 2 நாள் ஆகும். எதுக்குன்னா நாளைக்கு சிமெண்ட் கரைச்சி ஊற்றினா கொஞ்சம் ட்ரை ஆகணும்ல. அதெல்லாம் ட்ரை ஆன பிறகு தூக்கி வச்சிடும். தூக்கி வச்சுட்டு நம்ம வேலை முடிச்சுக்கணும். அவ்வளோதான். கீழே இந்த ஒரு கீழே பலகை மட்டும் கொடுத்தாங்கன்னா நம்ம அது ஒரு வேலை முடியும். சரி. இங்கே என்ன ஒர்க் பெண்டிங் இருக்குது ஃப்ரண்ட்டில்? இது முடிச்சு இந்த மேலே வந்து அந்த கல்லில் ஒரே ஒரு இது போட வேண்டியது. இந்த ஒரு காரணத்துக்கு மட்டும். சரிங்களா? இது வந்து இதுவரை ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. அந்த மேலே உள்ளதில் இருக்குது. அதில் பலகை போட்டு போனோம். மேலே இருப்பாரு. மேலே உள்ளது மட்டும் இருக்குது. இந்த கீழே இதில் கொஞ்சம் இருக்குது. இந்த காரணம் வரையும் இருக்குது. இதுவரை முடிஞ்சது. இந்த காரணம் வரையும் இருக்குது. அந்த மேலே அந்த காரணம் மட்டும் கொஞ்சம் இருக்குது. அது ஃபினிஷ் பண்ணுறது. அது ஃபினிஷிங் பண்ணுறது. இது ஃபினிஷிங் முடிஞ்சு. ஓகே. இது வந்து அந்த கோமியக்கல் முடிஞ்சு. இந்த கோமியக்கல் வந்து இந்த இருக்குது. அதான் இப்போ மார்க் பண்ணி போட்டிருக்கிறது. சரிங்களா? அது மார்க் பண்ணி போட்டுருக்கு. இதுலேருந்து ஃபுல்லாகவே ஃபினிஷிங். மேமட்டம் எல்லாமே கீழ்மட்டம் ஃபுல்லாக ஃபினிஷிங். கீழே முடிஞ்சு மேலே முடிஞ்சிச்சு. சரிங்களா? அதே மாதிரி இதுலேருந்து அந்த கார்னர் வரை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இந்த சைடு. ஓகே. அதே மாதிரி மேலே அதுலேருந்து அது வரை முடிஞ்சிருக்கு. இந்த கார்னரும் அந்த கார்னர் மட்டும்தான் இருக்குது. இப்போ எத்தனை இந்த லைன் ஒன்று? இந்த லைன் ஃபுல்லாகவே ஃபினிஷிங் முடிஞ்சு. இந்த தாமரை லைன். ஆமாம், தாமரை லைன். அதே மாதிரி மேலே வந்து கொஞ்சம் அந்த 2 அடிக்கு மட்டும். அது அந்த டிசைன் பேர்னா? அதுவும் தாமம் தான். அது பெரிய தாமம். பெரிய தாமரை. அதில் கொஞ்சம் இருக்குது. முன்னால் கொஞ்சம் இருக்குது. செகண்டு மேலே அது 1 தேர்டா? ஆமாம். இது ஒன்று, அந்த லாஸ்ட்டில் ஒன்று. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே ஓகே. மேலே இப்போ அந்த ட்ரா பண்ணி வரைஞ்சிருக்கிறத வந்து இப்போ அது வரைஞ்சிருக்கிறது வந்து மிஷினில் இருக்கணும். இதில் பலகை சொல்லியிருக்கேன். நாளைக்கு பலகை கொடுத்துட்டாங்கன்னா செதுக்கணும். உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணணும். பிளாட்ஃபார்ம் ஒன்றும் பிரச்சனை. இது வந்து நான் ஈவினிங் டயத்தில் இது பண்ணிட்டு போயிருவேன். சரி சரி. பவர்னால தான் கொஞ்சம் பிரச்சனை. ஃபினிஷிங் அதில் வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா இதில் வந்து நம்ம புள்ளி 2 கோடு போட்டு புள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க. இதில் 2 கோடு போட்டு புள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க. முதல் அந்த மாதிரி டிசைன் அது நல்லா இருக்காது. பட் அவங்க கேட்டாங்கன்னா வச்சு கொடுப்போம். ஒன்றும் பிரச்சனை. என்ன உள்ள ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஃபினிஷிங். சரி, இதெல்லாம் இப்போ நாங்கள் பார்க்கணும்.
அந்த பையன் இந்த கல்லுக்குள்ள வேஸ்ட் கல். இந்த கல்லுக்குள்ள அந்த பையன் இது வேஸ்ட்டா? வேஸ்ட். இது 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 வந்து தேவைப்படுச்சுன்னா வச்சுக்கலாம். கீழே மண்ணுக்குள்ள இருந்தது. இந்த கல்லுக்குள்ள அந்த பையன் அடிச்சு. இது என்னங்க இது உடஞ்சிருச்சு அது? இல்ல வேஸ்ட் கல். இல்லை அதில் டிசைன் இருக்கு. சரியா எக்ஸ்ட்ரா அடிச்சது. எக்ஸ்ட்ரா தேவைன்னா அடிச்சுக்கிட்டது. நமக்கு தேவைன்னா நம்ம காரணம் போட்டுக்கிறோம்னது எக்ஸ்ட்ரா இருந்தது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூபதிங்கிற பையன் தான் நினைக்கிறேன். அந்த பையன் பேர் எதுவும் சொன்னாங்க சரியாகவும் இல்லை. சரி. இந்த கல்லுக்குள்ளாவே பூபதி வேலை பார்த்து வேஸ்ட் பண்ணாங்க. இருக்கு பாருங்க இங்கே கிடக்கா. அடிச்ச கல்லே தான். இந்த கல், அந்த கல், அந்த கல், இதுலேயும் நிறைய கல் நான் உடச்சி யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். உள்பக்கம். ஓகே. அந்த நடுவில் சென்டர் சக்கைக்கு போட்டிருக்கேன். நான் காலி வேஸ்ட் ஆகக்கூடாது உடச்சி மறுபடியும் டபுள் வேலை பண்ணி மறுபடியும் தேய்ச்சி உள்ளே போட்டிருக்கேன். இந்த மாடும் அப்படி தான் இருக்கு. அது நான் ரொம்ப நாளாக சொல்லி அது கேட்கல. மாடு அப்படி தான். மாடு எத்தனை ஒரு 10 மாடு தான். நாங்கள் காலையில் வந்து வேலை பார்க்க தோணுமா இல்லை சாணியை இல்லை நாங்கள் க்ளீன் பண்ண தோணுமா? எவ்வளோ நாள் சொல்லணும். இது கோமய கல். இதா இருக்கு படிக்கல். இதா இருக்கு படிக்கல். இல்லை அது எத்தனை படி? அது 4 படி. 4 படி அந்த ஒரே கல் வந்துருமா? இதில் 2 இருக்கு, அதில் 2 இருக்கு. ஒரு நிமிஷம். இதில் 2 இருக்கு, அதில் 2 இருக்கு. அடியில் இருக்கா தானே? ஆமாம் மேலே உள்ளது. மேலே உள்ளது 4 படி தான். ஓகே. 4 படி அறுத்துட்டு அப்படியே சைடு அறுத்துட்டு உள்ள தூக்கி வச்சுறதா. கீழே சுருள் படி. கீழே இருக்குது அந்த சைடில் வருது. சுருள் படி மேலே வாட்டா அப்படி சுருள். அதான் ஹேண்டில் கல்லுலே வந்துடும். அப்படி சுருள் மாதிரி வரும். அவ்வளோதான் இதோட வேலையே. ஓகே. இந்த 4 கல்லும் அந்த கிடக்குற கல்லும் அப்படியே அறுத்துட்டு அந்த மாதிரி அறுத்துட்டு மேலே தூக்கி வைக்கிறதா. அந்த ஸ்லாப் மேலே ஒரு ஸ்லாப் சொன்னீங்க. அது ஸ்லாப் சொன்னல. இந்த மாதிரி மாடலை அறுத்துட்டு அப்படியே தூக்கி வைக்கிறதா. ஓகே ஓகே. வேற வேலை முடிஞ்சு அவ்வளோதான். அது ரெடி ஆயிடுச்சிங்களா? அது ரெடியாகி ஒதுக்கி வச்சுருக்காரு. பார்த்து மாடு அந்த கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் கீழே வசம் திருப்பி போடணும். இந்த கல் ரெடி ஆயிடுச்சு. அந்த கல் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ரெடியான கல்லுங்க. இப்போ மேலே போட்டு நம்பர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. கோடின்னு போட்டு மேல் மட்டும் 2 அது 1 இது 4 அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கு. இந்த ஒரு 4 கல்லையும் அறுத்துட்டு நம்ம மேலே அந்த சிமெண்ட் காய விட்டு தூக்கி வச்சிருவோம். இப்போ இந்த கல்லுலாம் இந்த கல்லு ஃபுல்லாகவே வேஸ்டேஜா? இது வந்து வேஸ்ட்னா வந்து ஏற்கனவே கிடந்தது, கீழே மண்ணுக்குள்ள கிடந்தது. இதுலேயுமே 1-2 கல் தேவைப்படும். இல்லை பெரிய நல்லா பெரிய பெரிய கல்லாக இருக்கு. இந்த கல்லாம் நோ யூஸ். இதெல்லாம் யூசேஜ் ஆகுது. நோ யூஸ். அதே மாதிரி இப்போ வந்த கல் இதுங்களா? இது இங்கிட்ட இதெல்லாம் இந்த கல்லுலாம் இதெல்லாம் நோ யூஸ். அது அந்த பையன் பேர் தெரியல, ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது. காலையில் வந்து இது பண்ணுறதுக்கு சாணி அள்ளி போட்டு டெய்லி இது ஒரு ப்ராப்ளம். எத்தனை மாடு இருக்குதுங்க? அது ஒரு 10 மாடுக்கு மேலே வருது சார் டெய்லி. நாங்கள் இதுக்காண்டி ஒரு ஒர்க்கர் அலையிற மாதிரி இருக்குது. மெனக்கட்டு வேலை மிஷின் ஸ்டார்ட் பண்ண வரோம். இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணால் ஒரு ஆள் கட்டி விடுற மாதிரியே இருக்குது. டெய்லி சொல்லி இந்த மாதிரி இப்படி கிடந்தா நாங்கள் எப்படி வேலை பார்க்க தோணும் சொல்லுங்கள். ஒரு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. சாப்பிட்டு உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. மேலே அன்சேஃபாக நின்று வேலை பார்க்குறோம் பாருங்க. சாரமே எல்லாமே கலந்து போச்சு. பலகா கேட்டேன் 10 நாள் ஆச்சு. பலகா வரவே இல்லை. அப்படியே அன்சேஃபாக நிற்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் கூட காலு மீது வைக்க முடியாது. எவ்வளோ கேப் கிடக்கும் பாருங்க. ஆனால் இது பிளாட்ஃபார்ம் இது ஃபுல்லாக போட்டால் தான் உட்கார நிற்க முடியும். போடணும் அவங்கள்ட்ட சொன்னால் நான் சொல்லி பார்த்தவங்க கேட்கல. அன்சேஃப் பண்ணி தான் வேலை பார்க்குறேன். இதெல்லாம் கன்ஃபார்மாக அந்த டிசைன் ஒர்க் பார்க்குறதுக்கு எனக்கு 4-5 பலகா வேணும். இப்போ இது உங்களுக்கு பலகா வேணுமா? இல்லை இதே போல் பலகா இருந்தாவே எனக்கு போதும். போஸ்ட் வேணுமா? பலகா இருந்தாவே போதும். மேலே உள்ளது மட்டும் அதை கட்டி அப்படி அவுத்து அப்படி கட்டிக்கலாம். ஒரு சைடு இருந்தால் போது மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அன்சேஃபாக இருக்குங்க. பயமாக இருக்கு. மேலே நிற்கிறதுக்கே கம்பு பத்தல பாருங்க. ஃபுல்லாகவே நான் பார்த்தேன். அங்கே ஃபுல்லாகவே அந்த ஜாயிண்ட் அந்த ஜாயிண்ட்லேருந்து ஃபுல்லாகவே அங்கே ஃபுல்லாகவே ஜாயிண்ட்டுக்கு மேலேயா? ஜாயிண்ட் கல்லிருந்து ஜாயிண்ட் கல்லிருந்து மேலே வரையும் நான் பார்த்த வேலை. சரி. அந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரையும் அந்த பையன் பார்த்த வேலை. பசுபதிங்கிற பையன். அதுக்கு கீழே 1 2 3 இந்த கோர்ஸ் அந்த பையன் பார்த்த வேலை. அதுலேருந்து சுத்தம் தான் நான் தான் பார்த்த வேலை. சரி சரி. கால்வரி எல்லாமே கால்வரி பழக எல்லாமே நான் தான் பார்த்தது. போதிக்குள்ள நான் தான் பார்த்தேன். அவங்க வந்து பசுவதி பார்த்தோம்ங்கிறாங்க. உள்வாரி ஃபுல்லாக அடிச்சு அறுத்து சேர்த்தது ஃபுல்லாக. நீங்க ஆரம்பிக்கும் முன்னாடி அந்த போட்டோஸ் வச்சிருக்கீங்களா? போட்டோஸ் நான் வச்சிருக்கேன். அப்புறம் அது டீடைல் தெரியும். வந்து அவங்க டிராயிங்கை பார்த்து சொல்றாங்க ஏற்கனவே பசுவதி கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு. இந்த வேலை ஃபுல்லாக நான் தான் பார்த்து கொண்டு போனேன் ஃபுல்லாக. இதுல இருந்து உள்வாரி கல்லே இல்லைங்க.
இது என்ன சரவணா கடை மேலே என்ன கலை வருமா? மேலே வருமே கல் இருக்கு வருங்க. சரி 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 சல்லியை கட்டிடுவோம். சரி சரி அடுத்து கலவையை போட்டு இதில் பாலை ஊற்றிடுவோம். சரி 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 ஒரு பக்கமாக மட்டமாக பண்ணிட்டு வாங்க. அவர் சொல்லுவார் எங்கே இருந்துன்னு பாருங்க, நான் அங்கிட்ட அள்ளி போடுறேன்.